சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட இஷாரா சிப்பந்தி தலைமறைவாகியிருந்த நிலையில் நேபாளத்தில் கைது. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காரிநகர் பெண் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். மழையினால் தடைப்படும் செம்மணி அகழ்வு பணி நிதி கிடைத்த நிலையில் தாமதம். வெளிநாட்டவர்களுக்கு அறிமுகமாகும் புதிய நடைமுறை கட்டாயமாக்கப்படும் மின்னணு பயண அங்கீகாரம். கைச்சாத்திடப்பட்ட ஹாசா அமைதி ஒப்பந்தம் அழகான நாள் உதயமாகியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. கரூர் விவகாரத்தில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்ற விஜய் நீதி வெல்லும் என கருத்து. இனி விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பெண் சந்தேக நபரான இசாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தினுள் வைத்து பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு நீர்கொழும்பு கட்டேவல்ல கமுவல வசிக்கும் 25 வயதுடைய இசாரா சிப்பந்தி துப்பாக்கியை வழங்கியிருந்தார். சம்பவத்தை தொடர்ந்து இசாரா சிப்பந்தி தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இசாரா சிப்பந்தி உள்ளிட்ட 5 பேர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பூனகரி சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 36 வயதான பெண் ஒருவர் சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது சடலம் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் முன்னிலையில் உடற்கூற்றாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட விடயம் வெளியாகியுள்ளது. அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டமையினால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது 10 பவுன் நகை அணிந்த நிலையில் அவரது சடலத்தில் நகைகள் காணப்பட்டிருக்கவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது தனது நண்பியுடன் வவுனியா செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்த போதும் உடற்கூற்றாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கான நிதி நீதியமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மழை காரணமாக அகழ்வு பணிகள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் பின்னர் நீதவான் உள்ளிட்ட குழுவினர் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டனர். அதன்போது அந்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்படுவதனால் தொடர்ச்சியாக மழை பெய்யும் பட்சத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது மிகவும் சிரமமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த வழக்கை மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் புதைகுழி அகழ்வுக்கு கோரப்பட்ட நிதி நீதியமைச்சால் அனுமதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலவச சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருகை தருவதற்கு தகுதியுள்ள அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்குள் நுழைவதற்கு முன் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சென்றவுடன் இலவச சுற்றுலா விசாவிற்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான அதன் பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை 2ஆம் நிலையின் கீழ் புதுப்பித்துள்ளது மற்றும் பல ஆபத்து குறிகாட்டிகளை சேர்க்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் அமைதியின்மை, பயங்கரவாதம் மற்றும் கண்ணிவெடிகள் போன்ற
பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தனது பயண ஆலோசனை மூலம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உந்துருளியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் ஒடுத்துறை பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் விளையாட்டுக் கழக வீரரும் உதைப்பந்தாட்ட நடுவருமான 27 வயதுடைய ஜூட் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவை மற்றும் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்புக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் பரிந்துரை குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அந்த சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பெருந்தோட்ட தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இங்கு ஜனாதிபதியிடம் விளக்கினர். தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கையை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் அந்த நாட்டு பிரதமர் லிஹியாங்குக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா மற்றும் சீன பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி துறைகளுக்கு உதவுதல் போன்ற விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கல்வித்துறையில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், புலமை பரிசுகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான விசேட பட்டப்படிப்பு கற்கைகள் மற்றும் பாடசாலை சீருடை துணிகளை வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் விவசாயம், சுற்றுலா, பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 7 வரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் பல இடங்களில் பல்வேறுபட்ட சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 45 பேர் 11 டிங்கி படகுகள், 2 படகுகள் மற்றும் ஒரு கெப் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. மீன்பிடி மற்றும் நீர்வளத்துறை மற்றும் காவல்துறை சிறப்பு படை ஆகியவற்றின் உதவியுடன் கடற்படை நடத்திய தனித்தனி நடவடிக்கைகளின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருகோணமலையின் மலைமுந்தல், கொக்குத்தொடுவாய், குச்சவெளி, கொக்குளாய், ஓட்டமாவடி, கல்குடா மற்றும் கல்லரவு ஆகிய கடலோர பகுதிகளிலும் யாழ்ப்பாண நகர பகுதியிலும் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி முறைகளில் ஈடுபட்டமை, சட்டவிரோத வலைகள் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்தமை மற்றும் செல்லுபடியாகும் உரிமமில்லாமல் மீன்பிடித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய கரூர் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நீதி வெல்லும் என பதிவிட்டுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உச்சநீதிமன்றம் தனி நீதிபதி விசாரணை குழு அமைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தமிழக காவல்துறையினரை மட்டும் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என தாவேகவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தாவேக தரப்பு வலியுறுத்தியது. இந்த வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை மத்திய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ்தல பதிவில் நீதி வெல்லும் என பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான காசா அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி கைச்சாத்திட்டுள்ளார்.
வைத்து உரையாற்றிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் இரத்த களரிக்கு பிறகு ஹாசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளது என கூறினர். மனிதாபிமான உதவிகள் தாராளமாக கிடைத்து வருகின்றது எனவும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதாகவும் தெரிவித்தார். பணிய கைதிகள் தங்கள் குடும்பத்துடன் இணைந்த நிலையில் ஒரு புதிய மற்றும் அழகான நாள் உதயமாகிறது என ட்ரம்ப் தெரிவித்தார். மறு நிர்மாண செயல்முறை தற்போது தொடங்கும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் இந்த நிலையை அடைய நீண்ட காலமானது என்றும் தெரிவித்தார். இதை சாத்தியமாக்கிய அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்ததுடன் குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்திற்கும் நன்றி தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட இஷாரா சிப்பந்தி தலைமறைவாகியிருந்த நிலையில் நேபாளத்தில் கைது. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காரிநகர் பெண் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். மழையினால் தடைப்படும் செம்மணி அகழ்வு பணி நிதி கிடைத்த நிலையில் தாமதம். வெளிநாட்டவர்களுக்கு அறிமுகமாகும் புதிய நடைமுறை கட்டாயமாக்கப்படும் மின்னணு பயண அங்கீகாரம். கைச்சாத்திடப்பட்ட ஹாசா அமைதி ஒப்பந்தம் அழகான நாள் உதயமாகியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. கரூர் விவகாரத்தில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்ற விஜய் நீதி வெல்லும் என கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.